வணக்கம். இன்னைக்கு கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதான் நிறைய பேர் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. பணம் இருக்கும், சொத்து அமையாது. நிறைய பேர் பணமே இருக்காது, திடீர்னு சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது எதனால், அதில் என்ன கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். சரி, எந்த தசாபுத்தியில் வாங்கலாம், எந்த திசையில் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, கன்னி லக்னத்துக்கு 4ஆம் வீடு குரு பகவான் வீடு தனுசு. அது காலபுருஷனுக்கு 9வது வீடு. அப்போ 4 9 செயல்படுது இல்லையா? அப்போ குருவோட வீடாக இருக்குன்னா அது நெருப்பு ராசி, உபயராசி. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் ஜோதி எரியும். நெருப்பு ராசி பார்த்தீங்களா, அந்த வீட்டில் பூஜை ரூமை பார்த்தாதே பிரகாசமாக இருக்கும். எப்போ ஒரு ஜோதி எரிஞ்சிட்டே இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். விக்கிரகங்கள்லாம் வச்சு அழகாக இருக்கும். அந்த மாதிரி அது குருவோட வீடாக மேக்ஸிமம் உங்களுக்கு சொத்து எந்த மாதிரி அமையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணர், வணிகர், அதெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது குருவோட வீடாக இருக்கனால நிறைய பேருக்கு ஸ்கூல் பக்கத்தில், அதெல்லாம் ஒரு கோவில் பக்கத்தில் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது குருவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இருக்கலாம். அது கால புருஷனுக்கு காம திரிகோணத்தில் இருக்கும். நமக்கு கன்னி லக்னத்துக்கு அது அர்த்த திரிகோணத்தில் இருக்கும். அதனால இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே அவங்க வீட்டில் ஒரு இல்லறமாக, இனிமையாக, செழிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க நல்லா இருப்பாங்க. அதுமாதிரி அது 4 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தாய் தந்தை, கன்னி லக்னக்காரங்க தாய் தந்தையை கூடவே வச்சுருந்தாச்சுனால அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுலேருந்து தாய் தந்தையை கவனிச்சாலே போகிறோம், அவங்க வீடு எப்போவுமே இல்லறம் நல்லறமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சரி, எப்போ நம்ம வீடு அமையும், எந்த திசையில் அமையும் பார்த்தீங்கன்னா 2 4 5 11 இந்த தசா புத்தி உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அப்போ நமக்கு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வரும். அப்போ எந்த திசையில் வாங்கலாம் மேடம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா? அப்போ வாங்கணும், உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கா, 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கான்னு பாருங்கள். அது எது வலுவாக இருக்கோ அது எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அது எந்த திசையை குறிக்குமோ அந்த திசையில் நீங்கள் வீடு வாங்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திக்பலம் பெற்ற கிரகம் எந்த திசை இருக்குன்னு பாருங்கள். அந்த திசையிலும் உங்களுக்கு வீடு வாங்கலாம். அப்போ எந்த இடத்துல வீடு வாங்கலாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ 4ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகம் இருந்தால் எப்படிப்பட்ட வீடு அமையுன்னு பார்க்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 4ல் புதன் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவாங்க, சுகம் கெடும்னு. ஆனால் பொருளாதாரத்தை நல்ல வளர்ச்சி இருக்கும். புதன் ரெட்டை கிரகம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது உங்களுக்கு 2 இடமா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதான் 2 பத்திரம் இருக்கும். அந்த மாதிரி இடம் தான் அமையும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் எதாவது இருக்கான்னு கேட்டால் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, ஒரு செராக்ஸ் கடை இருக்குது. இந்த மாதிரி அமைப்பில் தான் உங்களுக்கு புதன் இருந்தால் அமையும். இதுவே குரு இருந்தாலும் வச்சுக்கோங்க, 4ஆம் அதிபதி அந்த வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஸ்கூல், காலேஜ் பக்கத்தில் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே இதுக்கு என்ன, 4ஆம் அதிபதி குரு தனிச்சு நிற்கும்போது ஒரு பாவகிரகங்கள், இப்போ சப்போஸ் கன்னி லக்னத்துக்கு 2ல் சனி பகவான் இருக்காருன்னா அவர் 3ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார். இப்படி பாவகிரகங்கள் பார்க்கும்போது கலத்திரத்துக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அவரே இருக்கிறதுனால, பாதகாதிபதியாக இருக்கிறனால கலத்திரத்துக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும். சப்போஸ் இந்த குரு கூட சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேரும்போது வீடு நல்ல வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வீடு எப்படி இருக்கும்னா, சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம். அப்போ அந்த இடம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பழத்தோட்டங்கள் இருக்கும், மலை பூந்தோட்டமாக இருப்பாங்க. வீடை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மனம் வீசும். அந்த மாதிரி வீடு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் 4ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தந்தையோட வம்ச வழி ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த வீட்டில் காட்டும். அப்போ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். ஓகே. இதுவே 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால், செவ்வாயே நெருப்பு கிரகம், இதுவும் நெருப்பு ராசி. அப்போ நெருப்புன்னு சேரும்போது அது நான் வீட்டில் சில வீட்டில் தீ பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது முன்னால் உள்ள இதில் இப்போ நம்ம டெரஸ் போட்டிருக்கோம் இல்லையா, மேக்ஸிமம் அவங்களுக்கு எலக்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறத விட 10ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு. அதுமாதிரி 4ஆம் வீட்டில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேது அது எந்த லக்னமாகவே இருந்தாலும், கேது 4ல் இருந்தாலே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யாராவது ஒரு குறி சொல்லக்கூடியவரா, ஒரு மந்திரவாதியா, இந்த மாதிரி ஏதாவது லெப்போ ஓதுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல கேது இருந்தாலே நமக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம நினைப்போம் பணம் வச்சுருப்பாங்க, வீடு கட்டவே முடியாது. ஏன்னா கேது ஒரு தடை பண்ணுவார்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேது இது பண்ணால் நீங்கள் ஒரு முடி காணிக்கை பண்ணுங்கள். ஒரு கோவிலில் போய் முடி காணிக்கை பண்ணுறேன், ஏன்னா வீடு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் கட்டணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தாராளமாக கட்டலாம். இதுவே 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம சந்திரமுகியில் வடிவேல் சொன்ன மாதிரி திடீர்னு வீட்டில்
மல்லிகைப்பூ வாசம் அடிக்குதான், கொலுசு சத்தம் கேட்குதான், டப்பு 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 சவுண்டு கேட்குதான் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாளில் மாந்தி இருந்தால் வீட்டில் ஒரு அமானுஷ சத்தம் ஒரு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், எப்போ அந்த வீட்டில் இப்படிலாம் சவுண்டு கேட்க வீடை மாற்றிடணும், நம்ம வீடை நிறைய ரூபா கொடுத்து செலவு பண்ணி வீடை போட்டு உடனே வீட்டை எடுத்து மாற்றி விற்கலாம் முடியுமா? அதனால் நீங்கள் நினச்சிட்டு அதுக்குன்னு உடனே வீட்டை விற்கவோ எடுக்கவோ எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே யானையோட ஹோமியம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோமியத்தை எடுத்து வீட்டில் தெளிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சத்தம் அமானுஷ சத்தங்கள் ஒன்றும் இருக்காது. அந்த எந்த ஒரு தொந்தரவும் இருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நாளைக்கு நம்ம துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.